சற்று முன் திமுகவில் இணைந்தார் நயினார் நாகேந்திரன். ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. கடும் அதிர்ச்சியில் அண்ணாமலை. அதாவது அரசு நிகழ்ச்சியில் பாஜகவை முதல்வர் கடுமையாக விமர்சித்தார். ஆனால் அதே மேடையில் இருந்த பாஜக மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று கடும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக மாநில செயலாளர் கரத்தே தியாகராஜன் நயினார் குறித்து கூறியிருக்கும் கருத்துக்கள் அந்த கட்சிக்குள் அதிர்வலை ஏற்படுத்துகின்றன. இதனை அடுத்து கரத்தே தியாகராஜனை நேரில் சந்தித்து பேசினார். மேலும் மேடையில் பேசத் தொடங்கிய முதல்வர் ஸ்டாலின் நயினார் நாகேந்திரன் பேச மாட்டார், எனவே அவரின் சார்பில் நான் பேசுகிறேன் கூறிவிட்டு தான் பிரதமர் மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து கடுமையான விமர்சனம் செய்தார். அதற்கு மேடையில் இருந்து நயினார் நாகேந்திரன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. பிரதமர் மீது உண்மையிலேயே பற்று கொண்டவராக இருந்தால் கூட்டத்தில் இருந்து உடனே அவர் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும். சபை நாகரிகம் கருதி பேசவில்லை என்றாலும் நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகாவது அறிக்கை வெளியிட்டிருக்கலாம். குறைந்தபட்சம் எக்ஸ் பக்கத்திலாவது எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவர் செய்யவில்லை. எனவே பாஜக தொடர்பாக கேள்வி எழுப்புகிறேன் என்று கூறினார் அவர். அதாவது இந்த குற்றச்சாட்டில் துளியும் உண்மையில்லை என கடந்த ஆண்டு சிவகங்கை பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்ததால் தனது தொகுதிக்கு சென்றார். நயினார் நாகேந்திரன் ஜே.பி. நட்டா முக்கியமா, மா சுப்பிரமணியன் முக்கியமா? அதே போல தமிழக சட்டப்பேரவையிலும் மென்மையாக நடந்து கொள்கிறார். இவ்வாறு தொடர்ச்சியாக மௌனமாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அக்கட்சி உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்க வேண்டும். மேலும் இவ்வாறு எல்லாம் ஆளுங்கட்சியுடன் மென்மையான போக்கை நயினார் நாகேந்திரன் கடைபிடித்து வருவதற்கு திராவிட கட்சிகளுக்கு அவர் செல்ல போகிறார். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே திமுகவில் இணைவதற்காக முதல்வர் ஸ்டாலினிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டதாகவும், அதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு திமுகவில் அமைச்சர் பதவி கொடுப்பதாகவும் அதற்காக உத்தரவாதத்தையும் கொடுத்துள்ளார் என்றும், இது குறித்த அதிகாரப்பூர்வமாக தகவல் விரைவில் நயினார் நாகேந்திரன் வெளியிடுவார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடியையும் அண்ணாமலையையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.